அன்பு சகோதரிகளே, உங்கள் அத்துடைய பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நடிகத்துக் கொண்டு நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் மகளிடம் அம்மாவுடைய நெஞ்சத்தில் நீங்களாக இடம்பெற்றிருக்கின்ற சகோதரிகள் சொல்லுவேன். ஏன்னா அம்மா உங்களுக்கு தான் செஞ்சாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு திட்டங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க கஷ்டப்படக்கூடாது, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க, வாங்கினீங்களா? வாங்கினீங்களா? பிள்ளைகள்லாம் அரிசி கொடுத்தாங்க, வாங்கினீங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நோட்டு, புஸ்தகம், குச்சி, ஜாமெட்ரி பென்சில், கலர் பென்சில், அட்ரஸ் இவ்வளவு வச்சுட்டு போறதுக்கு பேக்கு கொடுத்தாங்களா? காலுக்கு போறதுக்கு செருப்பு இவ்வளவு கொடுத்தாங்க. நம்ம பிள்ளை படிக்கிறதுக்கு, பிள்ளை படிச்சு பெருசானோன்னு அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மேல் படிப்புக்கு உதவி பணம், 10ஆம் படிச்ச பிள்ளைகளுக்கு, 12th படிச்ச பிள்ளைகளுக்கு உதவி பணம் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, பாலிய பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் தந்தாங்களா? படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு பொண்ணு காயின்னு 50,000 ரூபா பணம். அதே படிப்பு தான் படிச்சவங்களுக்கு 25 ரூபா, 25,000 ரூபா ஒரு பவுன் நகை கொடுத்தாங்கல்ல. அது மட்டும் இல்லாம திருமணம் முடிஞ்சு அந்த பிள்ளைய திருமணம் முடிகிறதுக்கு, அவங்களுக்கு பிள்ளைகள் பேர காலத்துக்கு அவங்களுக்கு ரூபா உதவித்தொகை, ஜேடிஎம்மா பேர் சொல்ல விட்டுட்டோமேன்னு கேட்டா இவ்வளவு கொடுத்து அவங்களுக்கு நம்ம பிள்ளைகள் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்த பிறகு அவங்க குழந்தை உண்டானா அவங்களுக்கு பணம் உதவித்தொகை 18,000 ரூபா கொடுத்தாங்க. 3 முறையா கொடுத்தாங்களா? வாங்கினீங்களா? 18,000 ரூபா கொடுத்தாங்க. இவ்வளவு கொடுத்து அவங்களுக்கு சீமந்தம் பண்றதுக்கு, அவங்களுக்கு சீமந்தம் பண்ணி கொடுத்தாங்க தெரியுமில்ல, அது வச்சு கொடுத்தாங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு கிட்டத்தட்ட 15-18 பொருள் பெட்டகம் கொடுத்தாங்க. இவ்வளவு அம்மா கொடுத்தாங்க. நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும்னு லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. எனக்கு முன்னால பேசுற ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு கூட சைக்கிளுக்கு கால் ரோல் போனது. அவர் போய் சொன்னாரு. ஏன்னா எங்க வீட்டில் நாங்க 8 பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், பணம் ஏதப்போ 8 பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குமா? அப்ப சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஜாஸ்தி பத்தாத்தா பெருத்த கிளம்பா பொண்ணு கொடுப்பான், பொண்ணு எடுப்பான். உண்டா இல்லையா? இப்ப பாருங்க, ஒத்த பொண்ணு இருக்க வீட்டுல பொண்ணு கட்டுவான், ஒத்த பையன் இருக்க வீட்டுல பொண்ணு கொடுப்பான். இப்ப அப்படித்தானே இருக்கு. உண்டா இல்லையா? முன்னாடி அப்படி இல்ல, 8 பிள்ளை 9 பிள்ளை பத்தாத்தா பெரிய குடும்பமா பொண்ணு கொடுப்பான், அவங்ககிட்ட சம்பந்தம் பண்ணுவான். இப்ப அப்படி இல்லை. நாங்க 8 பேர் ஆம்பளை பிள்ளைகள். எங்க ஐயா 8 பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியுமா? இவர் சும்மா சொல்றாரு, சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ஆனா நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நம்ம அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க. எதுக்காக? நம்ம பிள்ளை படிக்கணும்னு கொடுத்தாங்கல்ல. இது மட்டுமா? பொங்கலுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க? பச்சரிசி கொடுத்தாங்கல்ல, பச்சரிசி கொடுத்தாங்க, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் இவ்வளவு கொடுத்து 2,500 ரூபா கொடுத்தாங்க. 500 5 தாத்தா கொடுத்தாங்க தெரியுமா? எடப்பாடியார் கொடுத்தாரு. அதை பல சொல்றேன், இவ்வளவு கொடுத்தாங்க. இன்னைக்கு அம்மா எவ்வளவு திட்டங்கள் தந்தாங்க உனக்கு தெரியுமா? காப்பீட்டு திட்டம். பெரியாசத்துல ஒரு வியாதி இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய்க்கு இது வாங்கலாம், ஆஸ்பத்திரி செலவு பண்ணலாம். இலவச மருத்துவம், காப்பீட்டு திட்டம். அம்மா உணவு எப்படி இருந்துச்சு? இட்லி, சாப்பாடு சாதம், தயிர் சாதம் கொடுத்தாங்கல்ல. இவ்வளவு கொடுத்து அம்மா மருந்தகம் ரேட்டு கம்மியா மருந்தகம். அம்மா தண்ணி பாட்டில் 20 ரூபாய்க்கு பாட்டில் விற்கான், அவன் கொடுத்த 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இவ்வளவு செஞ்சாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அம்மா செஞ்சாங்க இல்லையா? எடப்பாடியார் அதுக்கு பிறகு செஞ்சாரா இல்லையா? 4 வருஷம் செஞ்சாங்க. ஆனா இப்போ திராவிட மாடல் ஆட்சின்னு இன்னைக்கு ஒரு மன்னர் ஆட்சி நடக்கு. தாப்பா இருந்தா, அவன் மகன் இருந்தா, அடுத்த மகன் வந்துட்டான், அதுக்கு அடுத்த மகனும் வந்துட்டான். கருணாநிதி
ஸ்டாலின் அவன் மக ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி துணை முதலமைச்சர், இப்ப அவ மக இன்பநிதி. பாருங்க, மன்னராட்சி. நாடோடி மன்றம் படம் பார்த்தீங்களா? பெரியாருக்கு பார்த்துருப்பீங்க. நாடோடி மன்றத்துல முதல்ல எம்ஜிஆர் போட வச்சுட்டு வருவாரு, மன்னராட்சி ஒளிய சொல்லுங்க, மன்னராட்சி மன்னராட்சி மக்களாட்சி பாருங்க அப்படி பாரு. அன்னைக்கு கோஷம் போடுவாரு. இன்னைக்கு என்ன ஆட்சி நடக்கு? மன்னராட்சி தான் நடக்கு. அங்க மட்டுமா? பேரை போடு, நான் பேசும்போது அது பேச்சு தான் கேட்டா. இப்ப என்ன ஆட்சி நடக்கு பாருங்க. இங்கேயும் குடும்ப ஆட்சி தான். பெரியசாமி, அவன் மகன் கீதா ஜீவ, அவன் மகன் ஜெகன், இவங்கதான் பொறுப்பு. நாடு விளங்கும், நாடு விளங்கும். பாருங்க என்ன செய்யறாங்க. கோடி கோடியா கொள்ளையடிக்காது. அம்மா எடப்பாடியார் ஆட்சி பண்ணாரு, அம்மா ஆட்சி பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணாங்க. இவ்வளவு விலைவாசி என்னைக்காவது கூடி இருக்காமா? தேங்காய் விலை 80 ரூபாமா. அநியாய தேங்காய் விலை 80 ரூபா ஒரு தேங்காய். என்னைக்கு போட்டு பார்த்த காத்து? விலைவாசியை பாருங்க, எல்லாமே விலைவாசி கூடிட்டு. தேங்காய் அரைச்சி சட்டி வைக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு டாக்டராக போடணும் என்ன சொல்றாரு? தேங்காய் சேர்க்காதுங்கன்னு சொல்றாரு. அது 1 ரூபாய்க்கு பரவாயில்ல, தப்பிச்சுக்கிட்டோம். என்னச்சு எல்லாம் விலைவாசி கூட. அந்த அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி கூடி இருக்கு. ஏதாவது குறையா இருக்கா சொல்லுங்க பாப்பா. எல்லாம் விலைவாசி கூட. அது மட்டுமா? தண்ணி திருவியை கூட்டிட்டாங்கதுமா. தண்ணி திருவியை கூட்டிட்டாங்க, வீட்டு திருவியை கூட்டிட்டாங்க, மின்சார கட்டணத்தை கூட்டிட்டாங்க, பால் விலையை கூட்டிட்டாங்க. கூட்டிட்டாங்கல்ல, இவ்வளவு கூட்டிருக்காங்க. பத்திரப்பதிவு கூட்டிட்டாங்க, இவ்வளவு கூட்டிருக்காங்க. இந்த ரூபாய் எங்க? நான் கேட்க, இந்த ரூபாய் எங்க? இவ்வளவு கூட்டிருக்கலையா? இந்த பணம்